கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் இந்த காணொலி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு என்ன வேத வசனம் குறித்து பார்க்க போறோம்னா, மத்தேயு 7:24 கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நம்முடைய வாழ்க்கை எதில் கட்டப்பட்டு இருக்கிறது? கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து மேல கட்டப்பட்டிருக்கா? நீங்க என்னைக்காவது அதை கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஆளுகை செய்கிறவரா காணப்படுறாரா? அப்படி ஆளுகை செய்கிறவரா காணப்பட்டா நீங்க கண்மலை மேல வீட கட்டியிருக்கீங்க. அப்போ பெருமழை சொரிந்தாலும் பெருவெள்ளம் காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதினாலும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய அஸ்திவாரம் எதன் மீது காணப்படுகிறது? ஆண்டவர் மீது நம்ம அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கோமா? நம்ம வாழ்க்கையானது கண்மலை மீது கட்டப்பட வேண்டும். அஸ்திவாரம் எப்படி இருக்கணுமா? நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. கவலை வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும் என் தேவன் பார்த்து கொள்வார் என்ற உங்களுக்கு திட நம்பிக்கை எப்போ வரும் தெரியுமா? நீங்க கண்மலையாக இயேசு கிறிஸ்து மேல அஸ்திவாரம் போட்டா மட்டும்தான் உங்களுக்கு வரும் அந்த தைரியம், அந்த துணிச்சல். அப்போதான் உங்களுக்கு இருக்குங்க. இருமணம் உள்ளவர்களாய் நம்ம வாழ்க்கையில நம்ம காணப்படவே கூடாது. காற்றுல அசையும் நாணலை போல நம்மளோட வாழ்க்கை இருக்கிறதா? இன்றைக்கு நீங்க சோதித்து பாருங்க. நாணல தான் காற்று அடிக்கிற திசையெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு அசையும். நம்ம வாழ்க்கை அப்படி காணப்படுகிறதா? உலகத்துல ஒரு வாழ்க்கையும் தேவனுக்கு ஒரு வாழ்க்கையை நீங்க கொடுத்து வாழ்றீங்களா? உங்க வாழ்க்கை இந்த நாள்ல கண்மலையின் மீது கட்டப்படட்டும். அப்பந்தான் பெருமழை வந்தாலும் சரி, பெருவெள்ளம் வந்தாலும் சரி, காற்று அடித்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, அது அப்படியே ஸ்ட்ராங்கா நிற்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பாருங்க. உங்க வீடை இடிய பண்ண மாட்டார், யாரும் இடிக்க விட மாட்டார், அது சாய விட மாட்டார். அவர் பாதுகாத்துக் கொள்ளுவார். நம்முடைய விசுவாசமானது எப்படி இருக்குன்னா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், சைத்தா இருக்கணும். நம்ம காட் இஸ் குட், எப்பவுமே நல்லவர். ஆல் த டைம் காட் இஸ் குட் ஆல் த டைம். எப்போதுமே அவர் நல்லவராய் இருக்கிறார். நாம தான் அப்பப்பைக்கு அப்படியே மாறுறவங்களா காணப்படுறோம். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையை கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து மீது கட்டுவோம். நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றீங்களா? இன்னும் ஆண்டவருக்குள்ள பலப்படுங்க. நான் குறைவுள்ளவளாய் காணப்படுறேன்னு நினைக்கிறீங்களா? மறுபடியும் எழும்புங்க, மறுபடியும் உங்க வீட்டை கட்ட ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள்.